ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலை மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த ஹாலிடேஸில் குழந்தைங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து நீங்களே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆமாங்க, நம்ம திருச்சியில் பிரம்மாண்டமாக 4.2 ஏக்கர்ஸில் சூப்பராக பேர்ட்ஸ் பார்க் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. வெளியில் பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டம் நமக்காக உள்ளே காத்துட்ருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒன்ஸ் உள்ளே இருக்க ஏவிரேக்குள்ளே போயிட்டீங்கன்னா நாம் திருச்சியில் தான் இருக்கோமா இல்லை ஃபாரினில் இருக்கோமான்னு நமக்கே தெரியாது. அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னு சொல்கிறேன். பேர்ட்ஸுக்கு உள்ள அவங்களே வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் தந்துடுறாங்க. அதை நாமளே வந்து பேர்ட்ஸுக்கு ஃபீடும் பண்ணலாம். பெரிய டேங்க் வச்சு அதில் நிறைய வந்து ஃபிஷ்ஷும் வந்து விட்டுருக்காங்க. அதில் நாமளே அந்த ஃபிஷ்ஷுக்கும் ஃபுட்டு வந்துட்டு ஃபீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பேர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, சிக்ஸு, டக்கு, அக்வேரியம் கூட இருக்குங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்வேரியம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேங்க. அடடா, நான் மட்டும் இல்லைங்க, உள்ளே வந்து எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா யாருமே உள்ளுக்குள்ளேருந்து அக்வேரியம் இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. எக்கு எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக சேஃபாக தனி ரூமில் இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சிக்ஸு மட்டும் தனி கேஜில் வச்சு அதை மட்டும் சேல்ஸுக்காக விட்டுருந்தாங்க. இங்கே நெருப்பு கோழி, பச்சோந்தி, டைகர் ஷார்க்கு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, பைத்தான்னு எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. டயர்ட் ஆகும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அழகாக ரெஸ்ட் ஏரியாஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. நாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லைங்க, ஏன்னா உள்ளேயே மினி கெஃபே இருந்தது. லாஸ்ட்டாக கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா சூப்பரான வியூவோடு இருந்ததுங்க. குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கேம் ஏரியா, ஃபன் ஸ்பாட்டு, கூடவே மசாஜ் சேரு, சினிமா தேட்டர்னு ஃபன்னுக்கு கொஞ்சம் கூட லிமிட்டே இல்லைங்க. உள்ளே போயிட்டா வெளியே வர மனசே வராது. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த பேர்ட்ஸ் பார்க் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். திருச்சியில் குடமுரெட்டி ரோட்டில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஷார்ப் 6 o'clockலாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 200 ருபீஸும் கிட்ஸுக்கு 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் த மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போய் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நடக்கணும் நடந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோ தூரம் நடந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்டே தெரியாது. ஏன்னா பேர்ட்ஸை நீங்கள் ஜாலியாக வந்து ஃபீட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக டயர்டுன்றதே தெரியாது. கட்டாயம் வெளியில் வந்தால் ஆனால் டயர்ட் ஆகிடுவீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து டயர்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவேன், ஒன்ஸ் நீங்கள் இந்த பார்க்குக்கு போயிட்டீங்கன்னா இனி அடிக்கடி போவீங்க. ஏன்னா உங்களோட மைண்ட் அவ்வளோ பீஸ் அண்ட் காமாக அண்ட் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண முடியும் உங்களால். அண்ட் உள்ளே இருக்கிற ஏரியாவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 நிலப்பரப்பை தமிழ் கல்ச்சரை மென்ஷன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் பயந்தாலும் குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். திருச்சி மக்களே, சான்ஸ் கிடைச்சா கட்டாயம் குழந்தைங்களோட போய் இந்த பார்க்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.